ஹாய் ஹலோ வெல்கம் டு மஸ்ட். நான் இன்னைக்கு கங்குவா அப்படிங்கிற படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணுறேன். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்குவா அப்படிங்கிற கதாபாத்திரமும் ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிற கதாபாத்திரமும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது இந்த படத்தோட மீதி கதை. சூர்யா வந்து ரெட்டை விடம் போட்டு நடிச்சிருக்காரு. யார் யார் இந்த படத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா, கர்ணாஸ், பாபி தியோல், பட்டாணி சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் அவங்களோட கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையும் ஒன்றும் குறை இல்லை. இந்த படத்தோட முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் வந்து எமோஷன் சீன்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டன்ட்ஸு எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. விஷுவல்ஸ் எல்லாம் இந்த படத்தோட இசையமைப்பாளர் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத். அவர் வந்து பின்னணி இசையும் பாடல்களும் வந்து போட்டிருக்காரு. வந்து யோலோ பாடல், இந்த பாடல் எல்லாமே இருக்குது. மன்னிப்பு பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி யோலோ பாடலும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. படத்தில் இருக்கிற அந்த ஆக்ஷன் சீன்ஸும் எமோஷன் சீன்ஸ் எல்லாத்துலேயும் வந்து சூர்யா சார் வந்து நல்லாவே நடிச்சிருக்காரு. எந்த இடத்துலையும் வந்து அவர் வந்து விட்டு கொடுக்கவே இல்லை. அவர் தான் இந்த படத்தையே வந்து தோளில் சுமந்துட்டு போகிறாரு. ஆக்ஷன் ஃபேண்டசி ஜானரில் இருக்கிற ஒரு படம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குடும்பத்தோட படத்தை பாருங்கள். இந்த படம் வந்து இப்போ அமேசான் பிரைமில் வந்திருக்கு. திரைக்கதை வந்து ரொம்ப விறுவிறுப்பாக இருந்துச்சு. படத்தோட இயக்குனர் வந்து சிறுத்தை சிவா. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.